குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸ்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 3 வியாழக்கிழமை. ஓகேங்களா, இன்றைக்கி கண்டபஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டபஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் வருகிற 2025ஆம் ஆண்டு 2ஆம் நிலை காவல் தேர்வுக்கான வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டுருக்கு. தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி தொடங்கி தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தர அந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷெடியூல் அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருங்க. அதை டச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஷெடியூல் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் தாராளமாக கிளியரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்தியன் டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல்னு சொல்லிட்டு அவங்களே உங்களுக்கு ஷெடியூல் அனுப்புவாங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அடுத்த தலாய் லாமாவை வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்க இருக்கிறாங்க. அதாவது தலாய் லாமா மரபு என்னுடைய மறைவுக்கு பிறகு தொடரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தலாய் லாமாவை காடென் போர்ட்ராங் அறக்கட்டளை தேர்வு செய்யும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 14வது தலாய் லாமா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. இந்த தலாய் லாமா அப்படின்னா யார் அப்படின்னா புத்த மதத்தினுடைய துறவிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்ந்தவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தலாய் லாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா சீனாவை சேர்ந்தவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா சீனாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்த மதத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா அகேன்ஸ்டாக ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது சீனா ஆக்கிரமிப்பை தொடர்ந்து திபெத்திலிருந்து 1959ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்தியா வந்துட்டார் தலாய் லாமா. ஓகேங்களா? ஹிமாச்சல பிரதேசத்தில் தர்மசாலாவில் ஆயிரக்கணக்கான பௌத்த மதத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வச்சு வர்றாரு. இவர் அந்த மதத்தை சேர்ந்த 14வது தலாய் லாமா அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அடுத்ததாக 15வது தலாய் லாமாவை வந்து பார்த்தீங்கன்னா யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ற விவரங்களை வந்து இவர் தான் சொல்லணும். அவர் தான் சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது பகல்காம் தாக்குதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாட் கூட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கட்டணம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த குவாட் கூட்டமைப்பில் எந்தெந்த நாடுகள் இருக்குதுன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? குவாட் கூட்டமைப்பில் இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய 4 நாடுகள் இடம்பெற்றிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 4 நாடுகள் தான் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம நோட் பண்ணி படிச்சுக்கிட்டே இருந்தால் போதும். வேறு எதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா கூட பார்க்க தேவையில்லை. இதை தாண்டி கேட்கவும் மாட்டாங்க. ஓகேங்களா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை டெய்லியும் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஃபுல்லாக நோட் பண்ணி தரோம், ஸ்கூல் புக்கில் இருக்கிறது நோட் பண்ணி தரோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்தது இந்தியாவின் தேசிய கனி மாங்காய் விளைச்சலை பற்றி கொடுத்துருக்காங்க. சும்மா லைட்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதில் முக்கியமானது சில விஷயங்கள் இருக்குது. இந்தியாவின் தேசிய கனி பழங்களின் ராஜா என்று அழைக்கப்படும் மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா உலகின் மிகப்பெரிய மாம்பழ உற்பத்தியாளராக இந்தியா இருக்குது. ஓகேங்களா? இந்திய மாம்பழ வகை அதன் தனித்துவமான நறுமணம் மற்றும் சுவைக்காக உலக அளவில் வந்து கவனம் பெற்றிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாம்பழங்கள் வந்து ஏற்றுமதி செய்கிறது அப்படின்னா மெக்சிகோ, நெதர்லாந்து, பிரேசில் அடுத்தபடியாக மாம்பழ ஏற்றுமதியில் இந்தியா 4ஆம் இடம் வகிக்குது. முக்கியமான கொஷின். இது உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்காது. ஏன்னா மாம்பழ ஏற்றுமதி பற்றி உங்களுடைய ஸ்கூல் புக்கில் எந்த இடத்துலையும் இருக்காது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் பயிர்கள் அப்படின்னு 10th ஜியாகிரஃபியில் பயிர்கள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதில் தான் கொடுத்துருப்பாங்க. இந்தியா வந்து நெல் எப்படி விளையுது, எத்தனாவது இடமா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் இருக்கும். அதில் வந்து ஒரு சின்ன லைன்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா மெக்சிகோ, நெதர்லாந்து, பிரேசிலுக்கு அடுத்தபடியாக மாம்பழம் ஏற்றுமதியில் 4ஆம் இடம் வைக்கிறாங்க. ஓகேங்களா? 2024 இந்தியாவின் மாம்பழ ஏற்றுமதி வந்து பார்த்திங்கன்னா $16 கோடி இருந்துச்சு. இது உலக அளவில் மாம்பழ ஏற்றுமதியில் 9.6%. ஓகேங்களா? இதில் மாம்பழம் வந்து நம்ம எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா, பிரிட்டன், ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், கனடா, சிங்கப்பூர், ஒமன், கத்தார், சவுதி அரேபியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். இதில் அமெரிக்காவுடன் இந்திய மாம்பழ ஏற்றுமதி அதிவேகமாக வளர்ச்சி இருக்குது. 2024 வந்து பார்த்திங்கன்னா $1 கோடி இருந்துச்சு. அதன் முந்தைய ஆண்டு ஏற்றுமதி மதிப்பு $42.6 லட்சம் ஒப்பிடும்போது இது 130% அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததாக இந்தியாவில் மாம்பழ உற்பத்தியில் முன்னணி மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா? இந்த ஆண்டு 2.3 மில்லிமீட்டர் டென்னிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா 3.5 மில்லியன் மெட்ரிக் டன்னாக வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய உற்பத்தி அறிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் மாம்பழ உற்பத்தி முன்னிலையில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 5 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா பயணம் மேற்கொண்டிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கனா, டிரினிடாட் டொபாகோ குடியரசு மற்றும் அர்ஜென்டினா, பிரேசில், நமீபியா ஆகிய 5 நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வார கால அரசுமுறை பயணமாக மேற்கொள்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது என்னென்னா கடந்த 57 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் அர்ஜென்டினாவுக்கு செல்வது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முதல் முறை. ஓகேங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் உச்சி மாநாடு ஜூலை 6 மற்றும் ஜூலை 7ஆம் தேதி பிரேசிலில் ரியோடி ஜெனிராவில் நடைபெற இருக்கிற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கலந்து கொள்ள இருக்கிறார். ஓகேங்களா? பிரேசிலில் ரியோடி ஜெனிராவில் நடக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நிகழாண்டு மூளைச்சாவடைந்த 129 பேரின் உடல் உறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா தானமாக பெறப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா 725 பேர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்திருக்காங்க. இந்த உடல் உறுப்பு தானம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் எப்போவுமே அதிகமாக இருக்குது. இதற்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா உடல் உறுப்பு யார் யாரெல்லாம் தானம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா மரியாதை செலுத்துகிறாங்க. அவங்களுடைய இறுதிச் சடங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு மரியாதை ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்களுடைய மரியாதை செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்வாங்க. இந்த திட்டம் கடந்த 2023 செப்டம்பர் 23 தான் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது கேரள சுற்றுலாத்துறைக்கு விளம்பர மாடலாக வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டனுடைய போர் விமானம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் கடந்த மாதம் அவசரமாக தரையிறங்கப்பட்ட பிரிட்டன் F-35 போர் விமானத்தை வந்து பார்த்திங்கன்னா கேரள சுற்றுலாத்துறை தனது விளம்பரத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விமானம் பிரிட்டன் விமானப்படையின் மட்டுமல்லாது உலகின் அதிநவீன போர் விமானங்களில் ஒன்றாக இருக்குது. தொழில்நுட்ப கோளாறு இருப்பது கண்டறியப்பட்டதால் இந்த விமானம் வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதியாக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க விளம்பர மாடலாக வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.